இந்த எபிசோட நாம இயக்குனர் விஜய் சுகுமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மாண்புமிகு பறை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பறை இசைக்கலைஞர்களாக லியோ சிவகுமார் தனது நண்பர்களுடன் ஒரு குழுவை நடத்தி அழிந்து வரும் பறை இசையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து உயிர்ப்பிக்க நினைக்கிறாங்க. அதே வேளை காதலி காயத்ரி அம்மாவை கரம் பிடிக்கிறாரு. ஆனால் கச்சேரிக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் அவமானங்களையும் அவதூறுகளையும் ஏச்சு பேச்சுகளையும் எதிர்கொள்கிறாரு. பறை இசையை கேவலமாக நினைக்கும் சிலர் லியோ சிவகுமார் குழுவினரை ஒழித்து கட்ட பார்க்குறாங்க. அப்படி ஒரு மோதலில் லியோ சிவகுமார் தனது நண்பரை பறிகொடுக்கிறார். அவரையும் கொலை செய்ய சரி நடக்குது. இக்கட்டான சூழலில் தனது காதல் மனைவியுடன் லியோ சிவகுமார் தப்பினாரா, பறை இசையை மீட்டெடுத்தாரா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. லியோ சிவகுமார் நடிப்பில் மெருகேற்றிருக்கிறாருன்னு சொல்லலாம். அவர் நடிப்பு படத்துக்கு பலமாக இருக்குது. எமோஷனல் காட்சிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்னும் ஜொலிப்பார்னு சொல்லலாம். காயத்ரி அம்மாவின் உணர்வுபூர்வமான நடிப்பு படம் சேர்த்திருக்கு. சில காட்சிகளில் முகபாவனைகளே வசனங்களை சொல்லிவிடுது. லியோ சிவகுமாரின் நண்பராக நடித்திருக்கும் ஆரியன், கஜராஜ், அசோக் ராஜா, சேரன்ராஜ், காதல் சுகுமார், ஜெயக்குமார், பொன் சுரேஷ், அரங்க குணசீலன் என அனைவரும் கொடுத்த கதாபாத்திரத்திற்கு குறைவில்லாமல் நடித்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். தேவா இசையில் பாடல் அனைத்தும் ஆட்டமோட வைக்குது. பின்னை இசையும் ரசிக்க வைக்குது. கிராமத்து அழகம் கரஞ்சிக்குமாரின் கேமரா அழகாக படம் பிடிக்க காட்சி இருக்குன்னு சொல்லலாம். யதார்த்தமான காட்சிகள் பலம். பெரும்பாலான காட்சிகள் சாதி பிரச்சனையும் ஆணவ கொலைகளையும் அடிக்கடி காட்டுவது சலிப்பை உண்டாக்குது. திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம்னு தோணுது. பறை இசையை படமாக மட்டுமின்றி அதன் சிறப்பை பாடமாகவும் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் விஜய் சுகுமார்.